சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் 1/11/2025 சனிக்கிழமை. இன்று நவம்பர் ஆங்கில திகதி, நவம்பர் ஆங்கில மாத பிறப்பு. இது கார்த்திகை மாதம் அல்ல, நவம்பர் மாதம் என்கின்ற ஆங்கில மாத பிறப்பு. எனவே இந்த ஐப்பசி மாதம் 15ஆவது நாள். இவ்வாறு இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற ஏகாதசி விரதம், இந்த திதியை அடிப்படையாக கொண்ட விரதம். அந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதற்கும், இப்போ விஷ்ணு ஆலயம் நமக்கு அருகிலே இல்லையா, இருக்கின்ற ஆலயத்திலே இந்த விஷ்ணுவனுடைய ஏதாவது ஒரு அவதாரம் மூலமாக அங்கே சந்தான கோபாலராக இருக்கலாம், அனந்த சயனத்திலே இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவத்திலே அங்கே சன்னிதானம் இருக்கின்ற பொழுதும் அங்கு சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று நவம்பர் மாதம் 1ஆம் திகதி, ஐப்பசி மாதம் 15ஆம் நாள். இந்த வருகின்ற நவம்பர் மாதத்திலே 14ஆம் திகதி, 15ஆம் திகதி, 16ஆம் திகதி, நவம்பர் மாதம் 14, 15, 16 ஆகிய இந்த 3 நாட்களிலும் கொழும்பு தலைநகரிலே கொட்டாஞ்சேனை விவேகானந்த மேட்டுத்தெரு என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெற இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கானை இழுப்பத்தாழ்வு முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியர்களுடைய குருவருள் ஆசியோடும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக, இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தவர் தற்பொழுது தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை இசை திலகம் சிவாச்சாரிய பூஷணம் சாம்பசிவ மணிக்குருக்கள் என்கின்றதாகிய செந்தில்நாத குருக்கள் அவர்களுடைய பூரணமான ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய குருசுவாமியாக இருக்கின்ற
ரவீந்திரகுமார் குருசுவாமி அவர்களோடு சேர்ந்த தர்மகர்த்தாக்களாக இருக்கின்ற ஏனைய ஆனந்தமூர்த்தி, அதேபோல் பாலகிருஷ்ணன், மாலை அணிகின்ற சுவாமிகள் எல்லோருடைய ஏற்பாட்டிலும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான கும்பாபிஷேக நிகழ்வுகளிலும் நாமெல்லாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. திரு அவையினுடைய நம்பிக்கைகளில் ஒன்று, இறந்தவர்கள் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு அவர்கள் எடுத்து கொள்ளப்படுகின்றார்கள். ஆறுகளெல்லாம் சென்று கடலோடு சங்கமிப்பது போல இறைவன் என்கின்ற பெரும் ஒளியிலே இந்த மக்கள் அவர்கள் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும், இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாகும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விண்ணகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணக வாழ்வு எங்களுடைய இந்த மண்ணகத்திலேயே முடிந்து விடுவதில்லை. நாங்கள் இறப்பினும் எங்களுடைய நம்பிக்கையிலே நாங்கள் மீண்டும் இறைவனோடு சங்கமமாகின்றோம். அதனால் எங்களுக்கு முன் சென்றவர்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை மனிதர்களுக்கு, நிகழ்கால மனிதர்களுக்கு, எதிர்கால மனிதர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக திரு அவை இறந்தவர்களை அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கையை இனம் கண்டு அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினாலே நாங்கள் கவரப்பட்டு நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஆற்றுவதற்காக பல மனிதர்களை புனிதனாக அந்த நிலைக்கு உயர்த்துகின்றார்கள். ஒருவரை புனிதராக ஆக்குவதில்லை, அந்த ஆங்கிலத்திலே கனனைசேஷன் என்று சொல்லப்படுகின்றது. புனிதர்களை அவர்கள் திரு அவை அங்கீகரிக்கின்றது, அவர்களுடைய தூய்மையான வாழ்வை அங்கீகரிக்கின்றது. வெறுமனே அவர்கள் பின்னாலே நாங்கள் பக்தர்களாக செல்வதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய பரிந்துரைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே வேளையிலே அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே திரு அவை எத்தனையோ ஏராளமான ஆயிரம் கோடி மக்கள் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே இணைந்திருப்பார்கள். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய முன்னோர்கள், இறந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் அவர்களுடைய நல் வாழ்வுக்கு இறைவன் பரிசாக இந்த விண்ணகத்தை கொடுத்திருக்கின்றார். அதனாலே இந்த நாளிலே திரு அவை அனைத்து புனிதர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி விழா எடுக்கின்றது. இந்த அனைத்து புனிதர்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்ற புனிதர்களாக, எங்களுக்காக பரிந்துரைக்கின்ற புனிதர்களாக, எங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்ற புனிதர்களாக விளங்குவதற்கு இறைவனுடைய அருளை இந்த நாளிலே நன்றி உணர்வோடு கேட்போமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் உருவானான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம்
இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும்
நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறைச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.